தைரியம் இருந்தா துப்புடா. இவ மூஞ்ச பாரு நல்லா. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா கிளியர் கட்டாக புரியுது. என்ன அப்படின்னா இந்த கமருதீன் சொல்லிட்டு இருப்போம்ல, அவனுக்கு அழிவு காலன்றது ஆரம்பிச்சிருச்சுங்க. லிட்டராக ஆரம்பிச்சிருச்சு. என்னைக்கு இந்த 2026 ஸ்டார்ட் ஆச்சோ அப்போவே வந்து எழுதிட்டாங்க, கமருதீன் நீ காலி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஏன் அப்படின்னா அவன் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயங்களாக தான் இருக்குது. எவ்வளோ தான் சொல்கிறது நமக்கும் புரியவே இல்லைங்க. ஏன் அப்படின்னா இவனுக்கு பண்ணுற விஷயமும் அப்படி தான் இருக்குது, செய்கிற விஷயமும் அப்படி தான் இருக்குது, பேசுகிறது அப்படி தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்குமே இந்த கமருதீனுக்கும் பார்வதிக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, ஒரு முட்டு பாய்ஸு. எப்படி தான் நீங்கள் முட்டு கொடுக்குறீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியலடா. இல்லை நீங்களும் அந்த மாதிரி மனநிலையில் தான் இருக்கீங்களாடா? ஏன்டா முந்தா நேற்று வரைக்கும் பார்வதியோட அப்படி சண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். அடிக்கிற அளவுக்கு என்ன சொல்கிறது, வன்முறைக்கெல்லாம் போயிட்டான். அந்த அளவுக்கு பார்வதி மேலே கடுப்புலையும் காந்திலையும் சுற்றிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தான். பார்வதியை பார்த்து இதெல்லாம் மூஞ்சியா, மூஞ்ச பாரு, ஆளும் மண்டையும் பாரு, இந்த அம்மா பெரிய ஐஸ்வர்யா ராய் அப்படி இப்படின்னு எவ்வளவோ வார்த்தைகள் விட்டுக்கிட்டு இருந்தான். அந்த சண்டையும் முடிஞ்சிட்டு இப்போ என்னன்னா புருஷன் போட்டாட்டி மாதிரி கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்காங்க. எங்கே போய் முடிய போகுதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை. எங்கே போய் முடிக்க போகிறாங்கன்னு தெரியலை. ஏன் அப்படின்னா இவனுங்களுக்கு தான் கொஞ்சம் கூட அந்த ஒரு என்ன சொல்கிறது வெக்கம் சூடு சொரணை எதுவும் இல்லை போல இருக்குது. ஆனால் இவனுங்களுக்கு முட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் எதுவும் கிடையாது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாங்க. இப்போவும் வந்துக்கிட்டு பார்வதி சூப்பரு, கமருதீன் கிங் கமருதீன் இன்ன வரைக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டே இருங்கடா, பரவாயில்லடா, எதுக்கடா இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒன்றுங்க, நேத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா வச்சு ஃபுல் ப்ரோமோ வந்துச்சு. அதில் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமருதீன் பண்ணக்கூடிய சில சேட்டைகள் தான் அதில் வந்து ஹைலைட்டாக தெரிஞ்சிச்சு. குறிப்பாக சாண்ட்ராவை ஃப்ராடுன்னு சொன்னது. இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து சாண்ட்ரா வச்சு பேசி வச்சுருக்கான். ஸோ அது என்ன ஏதுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோஸ் ரீச் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான ஒரு டாஸ்க் வந்திருக்கு, டிடிஎஃப்கான ஒரு டாஸ்க்கு. என்ன அப்படின்னா கார் டாஸ்க்கு. மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நிறைய சீசனில் வந்து இந்த டாஸ்க் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா எல்லாரையும் தூக்கி கொண்டு போய் காரில் வந்து அடைச்சிருவாங்க. இப்போ வந்து 9 பேர் இருக்காங்க அப்படின்னா 9 பேருமே காரில் போட்டு அடைச்சிடுவாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய டைம் பீரியட் வரைக்கும் இருக்கணும். சப்போஸ் அவங்களால இருக்க முடியல அப்படின்னா அவங்க ஒரு டாஸ்க்காக கொடுப்பாங்க, ஒவ்வொரு டாஸ்க்காக கொடுப்பாங்க. கதவை திறந்து அந்த ஜன்னல் இதில் நிற்கணும், இல்லை மேலே இருக்க, அப்புறம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கதவு மூடி இருக்குது. அது ஃபுல்லாக உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அடைஞ்சு போய் கிடக்குறாங்க. 9 பேர் அந்த இதில் உட்கார முடியுமான்னு பாருங்கள். 4 பேர் இருக்கிற இடத்துல 9 பேர் உட்காரணும்னா கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக ரொம்ப கஷ்டம் தான். குறிப்பாக நம்ம விக்ரமெல்லாம் போய் உட்கார்றது ரொம்ப கஷ்டம். விக்ரம் பார்த்திங்க அப்படின்னா அவர் எப்படி உட்கார்ந்துருக்காருன்னா, இந்த வண்டியே ரொம்ப சின்ன வண்டி, அதில் விக்ரம் நின்றுக்கிட்டு இருக்கார். நின்றுக்கிட்டு இருக்காருன்னா பின் சீட்டில் வந்து கால் வந்து காலை நின்றுக்கிட்டு சைடாக போய் அந்த ஜன்னல் கிட்ட, அது ஜன்னல்ன்ற பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கண்ணாடியில் ஒட்டிக்கிட்டு நிற்கிறாப்புல பள்ளி மாதிரி இப்படி நின்றுக்கிட்டு இருக்காருங்க. இப்போ ஒரு விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த இதுலையுமே அந்த கலவரத்துலையுமே நம்ம பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம விக்ரமுக்கு வந்து கடுப்பு. ஏன்னா இவங்க வந்து ஒரு வாட்டி சண்டை போடுறேன்ற பேரில் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா சேர்ந்துடுறாங்க. இப்போ சண்டை போடுறாங்களா இல்லை சேர்ந்துருக்காங்களா? சண்டை போடும்போது நம்ம போய் விலக்கி வைக்கலான்னு சொல்லி விலக்கி வச்சா உடனே சேர்ந்து நம்மளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம தான் தப்புன்ற மாதிரி நம்மளே கேள்வி கேட்குறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டு ஏற்கனவே விக்கல்ஸ்க்கும் ஒரு மாதிரி கடுப்பு இருக்கிற எல்லாருக்குமே காண்டு தாங்க. சாண்ட்ராவாக இருக்கட்டும், வினோதா இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும், எல்லாருக்குமே கோவம் தான். இவங்க பண்ணக்கூடிய அந்த அழிச்சாட்டியை பார்க்கும்போது இவங்க காதல்னு ஒன்று பண்ணி காஜித்தனமாக திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே எரிச்சலாக தான் வருது. ஸோ இதை பார்த்துக்கிட்டு விக்கல்ஸ் ஒரு வார்த்தை விடுறாரு. என்னன்னா, டே கமருதீன் இங்கே வந்து மாடாவும் ரொமான்ஸு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறாரு. அதில் நம்ம பார்வதி ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை கேட்டுட்டு, ஏன்னா இவங்க வந்து எங்கே இருந்தாலும் ரொமான்ஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக நேற்றெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. நேத்தா அந்த டாஸ்க் மேலேருந்து அந்த மண்ணு கொட்டுற டாஸ்க்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அப்படியே என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு மியூசிக்கெல்லாம் போட்டு பாட்டை போட்டு எரிச்சல் தான் வருது. உண்மையிலே சொல்ல எரிச்சலாக தான் வருது. அப்படி ஒன்று மூஞ்சியில் வந்து அந்த பவுடர் அடிச்சுட்டு இவ ஓடுறது என்ன, இவன் பின்னாடி துரத்தி ஓடுறது என்ன, அந்த பாட்டு வரும்ல, உயிர் இன்னுயிரே, எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்கிறத விட இவங்க அந்த பாட்டை போட்டு தான் இவங்க வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டே இது ஒரு காஜிடா, இது ஒரு காஜி, இதை போட்டுக்கிட்டு என்னன்னா அந்த பாட்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு விக்ரம். இதை கேட்ட உடனே கமருதீன் கூட ஒன்றும் சொல்லலை, பார்வதி இந்த இடத்துல வாய விடுறாங்க. என்ன அப்படின்னா,
இங்கே பாருங்க நாங்கள் 2 பேர் ரொமான்ஸ் பண்ணியாவது இந்த இதை வந்து சர்வை பண்ணிக்கிறோன்ற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறாங்க. ஏதோ நாங்கள் இங்கே ரொமான்ஸ் பண்ணி சர்வை பண்ணிக்கிறோம். ஏமா நீ வந்ததுலேருந்து அதைத்தானே பண்ணுற, ஒன்று ரொமான்ஸுன்ற, அதுக்கப்புறம் சண்டைன்ற, மறுபடியும் ரொமான்ஸுன்ற, கவர் போட்டு சாப்பிட்லான்ற, டாய்லெட்டில் போனால் நாய் குறைக்குது, இங்கிட்டு வந்தால் நீங்கள் பண்ணுற அழுச்சாட்டியம், பாத்ரூமில் என்ன இலவுன்னு தெரில இவங்க அவங்க எழுதிலாம் காட்டிக்கிட்டு இருந்தேன், கையில் எழுதியில் ஒரு மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இப்போவும் நீங்கள் வந்து இது காதல் புனிதம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கு இந்த இடத்துல சும்மா இருக்கிற சாண்ட்ராவை இவன் வம்புழுத்துக்கிட்டு இருக்கான். யார்? கமருதீன். அவங்க பேர் சாண்ட்ரா. இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஸ்கேண்ட்ராவா. ஸ்கேம்னா ஏமாத்துறது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வரும்ல, அதை சாண்ட்ராவோட சேர்த்து ஸ்கேண்ட்ராவான். அந்த அம்மா சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருக்கு, உனக்கு இது தேவையா? நீனும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தவனை வந்து எதிர்ப்பேற்றுவீங்களான்ற மாதிரி தான் இதில் இருக்குது. தேவையில்லாமல் வார்த்தை விட்டுக்கிட்டு இருக்கேன். யார்? கமருதீன். உடனே இவங்களோட சாண்ட்ரா ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. இதுக்கு இவன் உங்களோட கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியும். உடனே அவங்களும் சாண்ட்ராவும் உன் கேரக்டர் என்னன்னு தான் ஊருக்கே தெரியுமேன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. கரெக்டு தான், இவனோட கேரக்டர் என்ன இலவுன்றது ஊருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு விஷயங்க, இவன் வந்து கமருதீன் வந்து சீரியலில் நடித்து நிறைய பேர் அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னோட ஃபேமிலியிலே என்னடா இவனை வந்து சீரியலில் அவ்வளோ நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்தேன், இங்கே போய் உண்மையிலே சொன்ன பேரை கெடுத்துக்கிட்டான்ற மாதிரி எங்கள் வீட்டில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவன் பண்ணுறது அப்படித்தாங்க இருக்குது. உண்மையிலே இவன் பேரை கெடுத்துக்கிட்டான், பேரை லிட்டராகவே கெடுத்துக்கிட்டான். குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தையை யாரும் நம்ம சாண்ட்ரா சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கமருதீனோட பொண்டாட்டிக்கு கோவம் வந்துருச்சு. உடனே சாண்ட்ரா மனசில் இருக்கிறது எல்லாம் வெளியே வருது அப்படின்ற மாதிரி. மனசில் இருக்கிறது எல்லாம் எப்படி வெளியில் வருது? ஏமா மனசில் இருக்கிறதா? நீங்கள் பண்ணுறதை பார்த்தா நல்லா வாயில் வருது. கெட்ட வார்த்தை சொல்லி திட்டணும் இவங்கெல்லாம், அந்த மாதிரி இருக்குது. இவங்க மனசில் இருக்கிறத பற்றி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருப்பீங்கடா. நேற்று வந்து ஹார்ட்டாக பேசவான்னு ஒன்று சொன்னுச்சுல, அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த அம்மா ஏதோ ஒன்று பண்ண போதுன்னு பண்ணிருச்சு. அது உடனே நம்ம சாண்டா என்ன சொல்கிறாங்கன்னா, மனசில் இருக்கிறது அப்படின்னா பொறுக்கி பாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதுக்கு புருஷனாக இருக்கக்கூடிய கமருதீனுக்கு கோவம் வருது. உடனே நீங்கள் தானே நீங்கள் பொறுக்கித்தானே அப்படின்ற மாதிரி அவன் யார்? நம்ம கமருதீன் சொல்கிறாப்புல. உடனே நம்ம சாண்ட்ராக்கு டென்ஷன் ஆகி, அப்போ உங்களை மாதிரி என்ன பொறுக்கித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே அவ்வளோதான், இதுலேருந்தே பில்ட் ஆயிடுச்சு. இதுலேருந்தே கான்வர்சேஷன் வந்து பில்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீ வா போ அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டா யார்? கமருதீன். உடனே நீ யார் என்னை பற்றி பேசுறதுக்கு? எப்படி நீ யார் என்னை பற்றி பேசுறதுக்கு? கமருதீன் அவ்வளோதான், நீ கிளம்பு, அவ்வளோதான், நீ முடிஞ்சிச்சு. இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடில் கமருதீனுக்கு பாயசம் ஊற்றி வெளியே அனுப்பாமல் இருந்தாங்க அப்படின்னா அவ்வளோதான். விஜய் சேதுபதிக்கு ஏற்கனவே மரியாதை போச்சு. இதுலேயும் ஒன்றும் பண்ணலை அப்படின்னோம்னா விஜய் சேதுபதிக்கு ஃப்ரெண்டு அவங்களோடதுலேருந்து மரியாதை போயிடும். பிரஜன் கழுவி ஊற்ற போகிறான். உண்மையிலே அதுதான் நடக்க போகுது. பிரஜன் கழுவி ஊற்றி செருப்பால் அடிக்க போகிறான். அதுதான் எனக்கு தோணுது. உடனே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி பீப் வந்துக்கிட்டே இருக்குது. கமருதீன் பேசும்போது நீ என்ன பார்த்தியா என்னமோ ஒன்று சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செருப்பு பிஞ்சிரும், ஏதோ ஒரு பிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பீப்பு வரிசையாக பீப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பீப்பு போட முடியலடா, அதிகமாக போட முடியலான்னு சொல்லி தான் கலையரசனை தூக்கி வெளியே தூக்கி போட்டாங்க. இப்போ கமருதீன் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உடனே சாண்டா கேட்குறாங்க, நீ பண்ணுற வேலையவா பண்ணிக்கிட்டு இருந்தேன், தைரியம் இருந்தால் ஏதோ என்னமோ ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, உங்களால் துப்பணும் அப்படின்னு சொல்லி என்னமோ சொல்கிறான். என்னமோ வார்த்தையை வந்து கமருதீன் பேசுகிறான். உடனே சாண்டா என்ன சொல்கிறாங்க, இப்போ தைரியம் தான் நீ துப்புடா அப்படின்னு சொல்லுவோம். ஆளும் மண்டையும் பாருன்ற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறான். மூஞ்ச பாரு பெரிய இவ அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறாங்க. போதும், இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உச்சம் தான். இவன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கீழ்த்தரமாக போயிட்டு இருக்கான். இதுக்கு மேலே விஜய் சேதுபதி நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் மரியாதை இல்லை. இத்தோட அந்த என்ன சொல்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து முடியுதுங்க. ஆனால் ரொம்ப ஓவருங்க இவங்க பண்ணுறதெல்லாம். ஒன்று காஜி பிடிச்சி ஒன்று தெரிகிறது, இன்னொருத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குறதில்ல, கெட்ட வார்த்தையாக பேசுகிறது, பீப் போட முடியல, ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போவாச்சும் கேளுங்க விஜய் சேதுபதி இப்போவாச்சும் ஏதாவது கேளுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுன்னு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காஜி கப்பலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் பார்த்து கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா பபாய்.